வணக்கம் மக்களே. இந்த வீடியோல நம்ம என்ன செய்தி பார்க்க போறோம்னா, யார் என்ன சொன்னாலும் கவலைப்பட மாட்டேன். மனைவியிடம் ரோபோ சங்கர் சொன்னது என்னது தெரியுமா? இணையதளத்தில் வைரலாகும் செய்தி. வாங்க என்ன தகவல் என்ன செய்தின்னு இந்த வீடியோல விரிவாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி முதன்முறையாக நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன் சிம்பளமிக்கி நம்ம சேனலோட நோட்டிஃபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க. நாங்கள் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். வாங்க என்ன தகவல்னு பார்க்கலாம். மறைந்த காமெடி நடிகர் ரோபோ சங்கருடைய மனைவி தனியார் யூடியூப் சேனல் நடத்தும் ருசி நேரம் என்ற நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு தனது கைப்பக்குவத்தை ரசிகர்களுக்கு சொல்லி கொடுத்தாங்க. அதனைத் தொடர்ந்து குடும்பத்தோடு அமர்ந்துதான் சமைத்த சாப்பாட்டை சாப்பிடும்போது ரோபோ சங்கர் குறித்து அவங்க பேசிய விஷயம் சோசியல் மீடியாவில் கவனத்தை ஈர்த்து வருகிறது. நடிகர் ரோபோ சங்கர் பார்த்தீங்கன்னா தனுஷுடைய மாரி திரைப்படத்தின் மூலம் சின்ன திரையிலிருந்து வெள்ளித்திரைக்கு வந்தார். முதல் படத்திலேயே அட்டகாசமான நடிப்பை வெளிப்படுத்தி நிறைய கைதட்டல்களை அள்ளினார். அடுத்தடுத்து வரிசையாக வாய்ப்புகளை பெற்றார். இதற்கிடையே நடன கலைஞர் பிரியங்காவை காதலித்து திருமணம் செய்து கொண்டார். அவங்களுக்கு இந்திரஜா என்ற மகளும் இருக்கிறாங்க. அவங்களும் தமிழ் சினிமாவில் சில திரைப்படங்களில் நடிச்சிருக்கிறாங்க. சினிமாவில் பீக்கில் இருந்த போதே அவருக்கு உடல்நல குறைபாடு ஏற்பட்டது. அதற்கு அவங்க இருந்து அதிக மது பழக்கமே காரணம். எப்படியாவது அவரை மருத்துவமனையில் அனுமதித்து ஏகப்பட்ட சிகிச்சைக்கு கொடுத்து பத்திரமாக மீட்டு கொண்டு வந்தாங்க நண்பர்களும் குடும்பத்தினரும். புது மனிதனாக பிறப்படுத்த ரோபோ சங்கர் முன்னை விட வேகமாக கரியரில் ஓட ஆரம்பித்தார். அனைத்து தீய பழக்கங்களிலிருந்து வெளியே வந்தார். தொடர்ந்து சினிமாவில் நடித்தும் சின்னத்திரை ரியாலிட்டி ஷோல்களை கடந்து கொண்டு அவங்க ஒரு படத்தின் ஷூட்டிங்கில் கலந்து கொண்டார். அப்போது திடீரென ரத்த வாந்தி எடுத்து மயக்கம் போட்டிருந்தார். உடனடியாக மருத்துவமனையில் அவர் அனுமதிக்கப்பட்டு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டது. எப்படியாவது அவர் உடல்நலம் தேறிவிடுவார் என்று குடும்பத்தினர்கள் நினைத்தாங்க. ஆனால் துரிதஷ்டவமாக உயிரிழந்துட்டார். அவரது உயிரிழப்பு பலரையுமே சோகத்தில் ஆழ்த்தியது. முக்கியமாக மனைவி பிரியங்காவை ரொம்ப பாதித்தது. தனது கணவருடைய உடல் அருகே இருந்த சங்கர் மாமா என்று அவங்க அழைத்து கொண்டு காண்பவரை கண்கலங்க செய்தது. அதே போல சங்கருடைய இறுதி ஊர்வலத்தின் பிரியங்கா துக்கத்துடன் நடனமாடிய பார்த்தபோது அனைவருமே நெஞ்சுமே கனத்து போயிருந்தது. தற்போது கணவருடைய இழப்பிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக மீண்டு பிரியங்கா தனியார் யூடியூப் சேனல் நடத்திய ருசி நேரம் என்ற சமையல் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டாங்க. அப்போது பேசிய அவங்க, நான் ஒரு டான்சர், ஆனால் குண்டாக இருந்தேன். எனவே எனது அப்பா அம்மா நண்பர்கள் நீ நல்லா டான்ஸ் ஆடுற ஆனால் குண்டாக இருக்கிறேன்னு திட்டுனாங்க. என்னை வெயிட் குறைக்கக்கூட என்று சொன்னாங்க என்றாலும் ரோபோ சங்கர் தான். மனைவி குண்டாக இருந்தால் கமெண்ட் செய்யும் கணவர்கள் மத்தியில் அவங்க என்னிடம் இதுதான் உனக்கு அழகு, நீ இப்படியே இரு, யார் என்ன சொன்னாலும் கவலைப்பட மாட்டேன், நீ இப்படி இருந்தால்தான் எனக்கு பிடிக்கும் என சொல்லி என்னை வர்ணித்து கொஞ்சியது அந்த மனிதர் தான் என்றாங்க. அவரது இந்த பேட்டி பார்த்தீங்கன்னா பலரையுமே வரவேற்கப்பட்டு வருகிறது. இதை பற்றி நீங்கள் என்ன கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். நன்றி.